வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 10 ஹவர்ஸ் படத்தோட ரிவ்யூ. ஆத்தூரில் இளம்பெண் காணாமல் போன புகாரில் களத்தில் இறங்குறாரு இன்ஸ்பெக்டர் சிபிராஜ். அதே நேரம் சென்னையிலேருந்து கோவை போகிற ஆம்னி பஸ்ஸில் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறதா கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் வருது. அந்த பஸ்ஸை மடக்கி விசாரிக்கிறப்ப தான் உள்ள ஒரு பயணி கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். பயணியை கொன்னது யார், டார்ச்சருக்குள்ளான பெண் யார், கடத்தப்பட்ட இளம்பெண் என்ன ஆனார், இந்த 3 சம்பவங்களின் பின்னணியில் இருப்பவர் யாருங்கிறத 10 மணி நேரத்தில் துப்பு துலகி கண்டுபிடிக்கிறதான் படத்தோட மீதி கதை. ஒரு நாள் நைட்டில் நடக்கிற க்ரைம் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி நிறைய படம் வந்திருக்குது. இதுவும் ஒரு நாள் நைட்டு 10 மணி நேரத்தில் நடக்கிற க்ரைம் ஸ்டோரி தான். விடிஞ்சா சபரிமலைக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்கிற ஹீரோ இளம்பெண் கடத்தப்பட்டதுக்கும் பயணி கொல்லப்பட்டதுக்குள்ள தொடர்பையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய புள்ளி யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறத ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு அறிமுக இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள். ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ பேசுகிறேன். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நடிகர் சிபிராஜுக்கு ஒரு பெரிய கம்பேக் மூவி அமைஞ்சிருக்கு இந்த படம். மொத்த கதையும் தன்னோட தோளில் சுமந்து நடிச்சிருக்கார். நெத்தியில் பட்டையோடையும் கழுத்தில் மாலையோடையும் மாறுபட்ட கோணத்தில் அவர் விசாரிக்கிற காட்சிகள் அடுத்து என்ன நடக்குங்கிற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. காஸ்ட் அண்ட் குரூன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் வர கஜராஜ் கடைசி வரை ஹீரோவுக்கு உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணுற குணஸ்தி நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. டாக்டர் வர ஜீவா ரவி, கிளீனர் வர முருகதாஸ் மற்றும் திலீபன், சரவண சுப்பையா, உதயா, நிரஞ்சனா, சர்மிஷா ஆகியோரது நடிப்பு படத்துக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. பையனை கொலை பண்ண சொல்லி 2 பேர் வந்து பணம் கொடுத்தாங்க சார். இவங்களை தவிர வலிமையில் ஏகேயோட தம்பியாக வந்த ராஜாயபாவோட கேரக்டர் படத்துக்கு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. பஸ்ல ஒருத்தர் செத்து கிடக்கிறான். ஜெய் கார்த்திகோட ஒளிப்பதிவு திரைக்கதைக்கு பெரிய பலம் சேர்த்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே முடிஞ்சளவு காட்சிகளை ரசிக்கும்படியாக வச்சு கதைக்கேற்ற மூட நமக்கு செட் பண்ணியிருக்காரு. ஆனால் ராஜா ஒருத்தனா போதும், இங்கே நான் இருக்கேன். சுந்தரமூர்த்தியோட பின்னணி இசை படத்தோட விறுவிறுப்புக்கு கொஞ்சமும் குறையாமல் ஈடு கொடுத்துருக்கு. ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. லாரன்ஸ் கிஷோரோட ஒரு கட்டும் திரைக்கதையில் பிரச்சனை இருந்தாலும் பரபரப்பான வேகத்தில் 2 மணி நேரத்துக்கும் குறைவான திரை நேரத்தில் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு பாராட்டுகள். ஒரு பஸ்ஸு அதில் நடக்கிற கொலைன்னு ஒரு சஸ்பென்ஸ் படத்தை கிரிப்பிங்காக சொன்னதும், ஒரு நைட் ட்ராவலிங் எப்படி இருக்குமோ அதை திரைக்கதையாக்கி நகர்த்தின விதத்துலையும் கதனாகியும் பாட்டு இல்லாது படத்தோட ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. 697 அந்த பஸ்ல ஒரு கொலை நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். பெண் கடத்தல் விளக்க ஆரம்பிக்கிற படம் கடைசியில் கொலை கேஸா மாதிரி கடத்தல் கேஸ் என்னாச்சுங்கிற கேள்வி எழுறதும் சீனோட ஸ்டேஜிங் அங்கங்கே மிஸ் ஆகுறதும் படத்தோட மைனஸாக அமைஞ்சிருக்கு. கொலைகாரனுக்காக பஸ்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம கஷ்டப்படுத்துறோம். ஆனா 10 மணி நேரத்துக்குள்ள ஒரு பொண்ணை தூக்கி இருக்கான், பஸ்ல ஒருத்தனை கொண்டு போட்டிருக்கான். இருந்தாலும் 2 மணி நேரம் ரசிகர்களை இருக்கையில் கட்டிப்பட்ட இயக்குனருக்கு ஒரு சபாஸ் போடலாம். மொத்தத்தில் இந்த 10 hours ஒரு ஸ்பீடான ஹைவே ரைடர். நம்ம எப்படி சார் அவனை படிக்க போகிறோம்? ஆஸ் எ ரிவ்யூவராக ரேட்டிங் 5 கொடுக்கணும்னு தான் ஆசை. பட் போதுமான பட்ஜெட்டும் மார்க்கெட்டிங்கும் இருந்திருந்தால் கைதி மாநகரம் மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய படமாக வந்திருக்கும். இதுக்கு என்னோட ரேட்டிங் 4.5 out of 5. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிபேட் எதாக இருந்தால் வாங்க கமெண்ட்ஸில் பேசலாம். Until then, signing off. This is Muthukumar.